ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாசலிலிருந்து ஒரு மாற்றம் குடும்பத்தோட 135 உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு விசேஷமான கம்பிக்கோலத்தோட சாட்சாத் அந்த சிவபெருமானுக்கும் சனீஸ்வரனுக்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்ல போகிறேன். இது கதையல்ல, ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவம். ஒரு முறை சனீஸ்வரன் சிவபெருமான் கிட்ட வந்து, ஈஸ்வரா, உங்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் 7.5 நாழிகை காலம் நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். சிவபெருமானும் சிரிச்சுக்கிட்டே, நானே இந்த உலகத்தை ஆட்டுவிக்கிறவன், என்னையே நீ பிடிக்க போறியா? சரி, நீ என்னை எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாத இடத்துல போய் ஒளிஞ்சிக்கலான்னு முடிவு பண்ணாராம். சிவன் என்ன பண்ணார் தெரியுமா? பூமிக்கு வந்து ஒரு ஆற்று ஓரத்தில் இருந்த மரப்பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டார். சனீஸ்வரனால் இங்கே வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாதுன்னு அந்த 7.5 நாழிகை நேரமும் இங்கேயே அமைதியாக இறந்துடலாம்னு நினச்சார். அந்த 7.5 நாழிகை நேரமும் முடிஞ்சது. சிவன் ரொம்ப சந்தோஷமாக வெளியே வந்தார். நேராக சனீஸ்வரன் முன்னாடி போய் நின்று, பாத்தியா சனீஸ்வரா, நீ என்னை ஒன்றும் செய்ய முடியல, நான் மரப்பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டேன்னு சொன்னார். அப்போது சனீஸ்வரன் கை கூப்பி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், ஈஸ்வரா, உலகத்தையே ஆளுற உங்களை ஒரு மரப்பொந்துக்குள்ளே போய் முடங்கி இருக்க வச்சேனே, அதுதான் என்னோட வேலை. நீங்கள் பயந்து போய் அந்த இருட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருந்தீங்களே, அந்த நேரம்தான் நான் உங்களை பிடிச்ச நேரம். ஃப்ரெண்ட்ஸ், இதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய ரியாலிட்டி என்னென்னா, சில நேரங்களில் நமக்கு சோதனை வரும்போது நாம் என்னதான் தப்பிக்க நினைச்சாலும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். ஈஸ்வரனுக்கே அந்த நிலைமைனா நம்ம சாதாரண மனுஷங்க. ஆனால் சிவன் அந்த பொந்துக்குள்ளே இறந்ததுனால அவருக்கு பெரிய பாதிப்பும் எதுவும் வரலை. அதே போல தான் நம்ம செஞ்ச தர்மம் நம்ம கூட இருந்தால் வர்ற கஷ்டம் ஒரு மரப்பொந்துக்குள்ளே இருக்கிற மாதிரி முடிஞ்சிடும். பெரிய ஆபத்து வராமல் நம்மை காக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு சோதனை நேரம் வந்திருக்கா? ஆனால் நீங்கள் செஞ்ச நல்லது உங்களை காப்பாற்றிருக்கா? கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வாசலிலிருந்து ஒரு மாற்றம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் சத்யா. நன்றி.